என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னம்மா கன்சிஸ்டன்சின்னு கால்வாசி நாள் காணாம போயிற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது? கிளைமேட் சரியில்ல, எனக்கும் உடம்பு சரியில்ல. கோல்டு புடிச்சதான் புடிச்சது, போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. மூக்கு காதெல்லாம் அடைச்சு போச்சு. இந்த காது வேற ஒழுங்கா கேட்க மாட்டுது. அது மட்டும் இல்ல, இந்த கன்சிஸ்டன்சிங்கிற டாபிக்ல 30 டேஸ் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணா, யார் எப்படி போனாலும் 30 நாள் அந்த வேலையை செய்வேன் அப்படின்லாம் செய்யற ஆள் கிடையாது நானு. முடிஞ்ச வரைக்கும் 100% எஃபர்ட்ஸ் போட்டு 30 டேஸ்க்குள்ள அந்த வேலையை முடிக்கணும்னு பார்ப்பேன். சப்போஸ் முடியலன்னா ஜஸ்ட் ஷோ அப். சுத்தமா பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு 10% பண்ணணும்னு நினைப்பேன். சுத்தமா முடியலன்னா ஒரு வாரமோ 10 நாளோ ஃப்ரீயா ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணி பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்துடணும். அதான் என்னோட பாலிசி. இப்போ நான் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கேன். ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், உங்க எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு? ஏமா போன வாரம் நடந்ததை பத்தி இந்த வாரம் கேட்கற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 31 நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போது February 23 வேலண்டைன்ஸ் டே பத்தி கேட்க கூடாது. நான் கேட்பேன். நான் ஒரு அருமையான பிளான் வச்சிருந்தேன். சூப்பரா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு குட்டியா ஒரு தூக்கம் போட்டு ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ணும் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு எனக்கு உடம்பு கல்யாம நான் என்ன தெரியுமா சாப்பிட்டேன்? சிறுபேர் கஞ்சு. உலகத்துல ஏன் நிலைமை எவனுக்கும் வரக்கூடாது. ஏன்டா நான் என்ன சாக்லேட்டுக்கும் சன்ஃபிளவருக்கு மாட ஆசைப்பட்டேன், பேர் மினிமம் ஒரு பிரியாணிக்கு தான் ஆசைப்பட்டேன். அது கூட நடக்கலங்கும் போது ரொம்ப மன வருத்தமா போச்சு. பட் என்ன பண்றது, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். சரி, வருஷம் சிங்கிள்ஸா கிராஜுவேட் ஆகிற கூட்டம் ஒரு பக்கம், 8-10 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கிற கூட்டம் ஒரு பக்கம், ரீசெண்டா பிரேக்கப் ஆகி சுத்திட்டு இருக்கிற கூட்டம் ஒரு பக்கம், நமக்கு வர வேண்டிய ஃபியூச்சர் பார்ட்னர் இந்த வேலண்டைன்ஸ் டேவை யார் கூட எந்த பீச்ல எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ற கூட்டம் ஒரு பக்கம். இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுலயே அந்த நாள் உங்களுக்கு இனிமையா போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டோன்ட் வெரி, எது எப்பப்போ கிடைக்கணுமோ அது அப்பப்போ கரெக்டா உங்களை வந்து சேரும். அப்புறம் ஹெல்த்தி ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சோயா கட்லெட் தான் வீட்டில் ட்ரை பண்ணேன். இந்த கட்லெட் வேற அடிக்கடி எனக்கு காலை வரி விட்டுரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் தனியாக செஞ்சு பார்த்த ஒரு ரெசிபி வந்து வெஜ் கட்லெட் தான். அது வந்து கரிஞ்சு போச்சு. அந்த டைம்ல என்கிட்ட சேனல்லாம் இல்லாதனால அந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இந்த வாட்டி இந்த சோயா கட்லெட் ட்ரை பண்ணேன். டெக்ஸ்சர் தான் சரியில்லைன்னு பார்த்தா டேஸ்ட்டும் ஆக ஓகன்லாம் இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு.